சரி, சந்தேஷ் பணக்காரர் இல்ல, ரொம்ப ஏழைதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா கரண் அந்த ஏழை சந்தேஷ் கிட்ட எதுக்கு பணம் வாங்கினாரு? அண்ட் இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு கேஸையும் ஒன்னா மிங்கிள் பண்றீங்க. இங்க நடந்துகிட்டு இருக்கிறது கரனுடைய மேட்ச் பிக்சிங் கேஸ் தான். அந்த சந்தேஷ் பணக்காரனா ஏழையா, யார் அனுப்பின ஆளு, யார் சொல்லி இந்த வேலையை பண்ணாங்கறத பத்திலாம் நம்ம பேசவே இல்லையே. சோ அதனால நாம இந்த எல்லா கதையும் ஓரமா வச்சுட்டு மெயின் கேஸுக்கு வருவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான மேட்ச் பிக்சிங் கேஸ். சந்தேஷ் யாரு, யார் அனுப்பினாங்க அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பின்னாடி பேசுவோம். என்ன சரியா? நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். சோ நீங்க இந்த மேட்ச் பிக்சிங் கேஸோட இன்னொரு கேஸ கொண்டு வந்து சேர்க்காதீங்க ப்ளீஸ். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். இப்ப இந்த நீதிமன்றம் தண்டனை அறிவிக்கும். மிஸ்டர் கரண் அவரோட பெட்ரூம்லயே பணம் வாங்குறத பார்த்தோம். அதற்கான ஆதாரமும் இருக்கு. எந்த பேக்கோட கரனோட போட்டோ இருக்கோ அந்த பேக்கை மறுபடியும் அவரோட கார்லயும் பார்த்திருக்காங்க. இந்த அடிப்படையில் பார்த்தா மிஸ்டர் கரண் மேட்ச் பிக்சிங் பண்ணிருக்காரு. கிரிக்கெட்டர் கரண மேட்ச் பிக்சிங் குற்றத்துக்காக நிறுத்துங்க. கரண் நிரபராதி. உண்மையான குற்றவாளி இவன் தான். இவன் தான் பிருத்வி தான் உண்மையான குற்றவாளி. ஆமா, இந்த பிருத்வி தான் அந்த சந்தேஷ ஹையர் பண்ணி அவனுக்கு பணத்தை கொடுத்து கரண சிக்க வச்சிருக்கான். சந்தேஷ் என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் இந்த பிருத்வி சொல்லிதான் அவன் பண்ணான். இது சம்பந்தமா என்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ், போட்டோகிராஃப்ஸ், அவனோட கன்ஃபெஷனோட வீடியோ. ப்ளீஸ் நீங்க பாருங்க, குற்றவாளி பிருத்வி தான். ஆதாரத்தை பிரசன்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? இல்ல சினிமா டிராமா ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, இருக்கு. ப்ரூஃப் இதுக்குள்ள தானே இருந்துச்சு. எங்க போச்சு? அந்த ஆதாரம் எங்க போச்சு? காட்டுங்க. ஐயோ, உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லன்றப்போ எதுக்கு இவ்ளோ டிராமா போடுறீங்க? சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சார், நீங்க எங்க போறீங்க சார்? அது அங்க என் பிள்ளைக்கு நான் தேவை. நான் அவங்கிட்ட சார், போறேன். நீங்க எங்கேயும் போக கூடாது. உங்க உடம்பு சரியில்லை சார். ஏன் போக கூடாது? நான் போணும். சார், ப்ளீஸ் காம் டவுன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எங்கேயும் போக கூடாது. உங்களுக்கு உடம்பு அது சரியில்லை. வாங்க. எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது? அங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு நான் தேவைப்படுறேன். ரெண்டு பேரும் பிரச்சனைல இருக்காங்க. நீங்க அமைதியா இருக்க சொல்றீங்க. வீட்ல உட்கார்ந்து இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அவனுக்கு அங்க பிரச்சனை இருக்கும்போது நான் இங்க இருக்கேன். சார், உங்க புள்ள ரொம்ப நல்லா இருக்காரு. உங்க புள்ளையோட மொத்த ஃபேமிலியும் இருக்காங்க. ஃபேமிலி வாங்க. இருக்குன்னா நானும் ஃபேமிலி தானே. நான் கூட அங்க தேவைப்படலாம்ல. நீங்க அமைதியா உட்காருங்க. நான் உங்க பையனுக்கு கால் பண்ணி தரேன். உங்களுக்கு இப்ப மெடிசனும் தரேன். சரியா? மொத்த குடும்பமும் அவன் கூட இருக்கு. அவனோட அப்பா நானும் அவன் கூட இருக்கணும்ல. என் ரெண்டு பிள்ளைங்களும் அங்க சரி, பிரச்சனைல அமைதியா இருங்க. இருக்காங்க. நான் முதல்ல இன்ஜெக்ஷன் போடுறேன். நான் என்னோட பிள்ளைங்கிட்ட போகணும். சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணி தரேன். படுத்துக்கோங்க. ப்ளீஸ் கால் பண்ணி கொடுத்துருங்க. சார், கண்டிப்பா கால் பண்ணி தரேன். நான் என்னோட பிள்ளைங்க கிட்ட போகணும்.
பாவம் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியல. கடவுள் எந்த பேரண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு நிலைமையை தரக்கூடாது. இவர் இந்த ஃபேமிலி எவ்வளவு அழகா உருவாக்குனாரு. ஆனா இன்னைக்கு மொத்த ஃபேமிலியுமே செதறிடுச்சு. இங்க என்ன நடக்குது? நம்ப முடியலையே. அதிர்ஷ்டம்தான், எல்லாம் எனக்கு அதிர்ஷ்டம்தான். கடவுளே நன்றிப்பா. பிருத்வி, பிருத்வி, என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க சார், உங்களுக்கு இவங்களை பத்தி தெரியாது. இந்த இந்த பிரீதா இந்த பிரீதா இருக்காங்களே, இவங்க ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னோசென்ட். இவங்களுக்கு நல்லா தெரியும் என்னோட கரண் அண்ணாவும் இன்னோசென்ட் தான். அதோட கோர்ட் ஒரு இன்னோசென்ட் ஆள பனிஷ் பண்ணாது. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவருக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு கேஸ் சாதகமா பயன்படுத்தி இவ என் ஹஸ்பண்ட பழி வாங்க முயற்சி பண்றா. ஏன்னா இவளுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் பிடிக்காது. இவளுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் விரோதம் இருக்கு. அதனாலதான் அவர் மேல பழி போட முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா என் ஹஸ்பண்ட் இன்னோசென்ட். அவர் என்னைக்கும் அப்படி யோசிச்சிருக்க மாட்டாரு. என் அண்ணன் கெரியரையும் கெடுக்க மாட்டாரு. அண்ட் நீங்களே சொல்லுங்க ஜட்ஜ் சார், இங்க யாருக்கு என்ன லாபம்? ஒருவேளை என் அண்ணனோட கெரியர் கெட்டு போயிடுச்சுன்னா, அவருடைய லைஃப் வீணா போயிடுச்சுன்னா, லாபம் அவங்களுக்கு மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் லாபம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு இதுல எந்த லாபமும் இல்ல. இவளுக்கு தான் லாபம் சார், இவளுக்கு தான். இவளுக்கு கண்டிப்பா பனிஷ் பண்ணணும். கிருத்திகா, என்ன பேசிட்டு இருக்க? என் அக்கா மேல இவ்ளோ கேவலமா பழி போட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களோட நிலைமைய பாரு. அவங்களோட நிலைமைய பார்த்து அவங்க யார் வாழ்க்கையாவது கெடுக்கிற மாதிரியா இருக்கு? பிருத்வியோட நிலைமைய பாத்தியா? இவருடைய நிலைமை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஆர்டர், ஆர்டர். இந்த ஃபேமிலி டிராமா கோர்ட்ல செல்லாது. யார் குற்றவாளி, யார் நிரபராதிங்கிற உங்க டிராமாவை கோர்ட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க. இது கோர்ட். இங்க நீதிமன்றத்துக்கான நெறிமுறைகளை நீங்க கடைபிடிச்சு தான் ஆகணும். இந்த நீதிமன்றம் தன்னோட தீர்ப்பு அறிவிக்கும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. இருங்க ஜட்ஜ் சார். நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் விட்னஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருறீங்களா? யுவர் ஆனர், கரண் நிரபராதி. எல்லாருமே கரண நிரபராதின்னு சொல்றீங்களே, நீங்க சொல்றத நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. இந்தாங்க. நீங்க எல்லா போட்டோஸையும் பாத்தீங்க. ஆனா தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க. இந்த நட்டாஷா என்ன பண்ணிட்டு இருக்கா? இங்க என்ன புது டிராமா போட போறான்னு தெரியலையே. இந்த 2 வண்டியும் ஏன் மோதி இருக்கு? கண்டிப்பா ஏதோ குழப்பம் இருக்கு. பிரீதா, பிரீதா,
மறந்துடாதீங்க, கரணை நான் தான் சிக்க வச்சேன். பிருத்திவி எனக்கு கால் பண்ணாரு. இன்னைக்கு அந்த கிரிக்கெட்டர் கரண் ஜெயில இருக்கான். அதோட இந்த மொத்த வேலையை செஞ்சு முடிச்சது நான் தான். ட்ரை கூட பண்ணாத. என்கிட்ட இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கு. எப்படி இருந்தாலும் எல்லா ஆதாரத்தோட பேஸ்லயும் நீ சிக்க தான் போற. அதுவும் இதெல்லாம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா நீ கண்டிப்பா மாட்டிக்க தான் போற. நீ தப்பிக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஆனா ஒருவேளை நீ தப்பிக்கணும்னு நினைச்சா நான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அதை நீ செய்யணும். அப்பதானே என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தப்பிச்சு போக. எனக்கு இதே ரெக்கார்டிங்கோட இன்னொரு வெர்ஷன் வேணும். அதுவும் நீ ரெக்கார்ட் பண்ணும் ஏன் முன்னாடி கேமராவை பார்த்துக்கிட்டு என்ன ஃபேஸ் பண்ணி. நீ யாரு? நான் யாரு, என்ன, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்ன கனெக்ஷன், எல்லாருக்கும் என்னை பத்தி என்ன தெரியும் தெரியாது, இதை பத்தியெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாது. எல்லாரோட பார்வைக்கும் நான் நட்டாஷா. ஆனா என்னோட உண்மையான அடையாளம் பாயல். பாயல்? அந்த என்ன பத்தி அப்டேட்ஸ் கேட்கறத நிறுத்து. எவ்வளவு கம்மியா தெரிஞ்சுக்கிறியோ அவ்வளோ நல்லது. இந்நேரத்துக்கு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நீ என் முன்னாடி கன்ஃபஸ் பண்றியோ இல்லையோ. ஆனா உன்னோட எல்லா கன்ஃபெஷன்ஸும் என்கிட்ட ஆல்ரெடி ரெக்கார்டடா இருக்கு. எப்படி இருந்தாலும் நீ மாட்டுவ. ஆனா இப்போ உன் கையில தான் இருக்கு. நீ என் பேச்ச கேட்டனா நான் உன்னை இங்கிருந்து சுதந்திரமான பறவை மாதிரி பறக்க விட்டுருவேன். 1/2 மணி நேரத்துல இந்த ஊரை விட்டு வெளியேற்றிடுவேன். ஒருவேளை இதை சொல்லியும் இந்த பாயல் யாரு என்ன இதெல்லாம் கேட்டேன்னா தென் ஐ ஸ்வேர் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு நம்பிக்கை தானா வரும். நான் என்ன சொல்றனோ அதை சரியா தான் சொல்லுவேன். அதோட என் வார்த்தையில நான் கரெக்டா இருப்பேன். என்ன சொல்றனோ அதை செய்வேன். நல்லா யோசிச்சுக்கோ. மாட்டணுமா இல்ல தப்பிக்கணுமா? என்ன சொல்ற? கன்ஃபஸ் பண்றியா? சரி. வெரி குட். இங்க உட்கார். உன் கன்ஃபெஷனை ஸ்டார்ட் பண்ணு. நான் ரெக்கார்ட் பண்றேன். கிரிக்கெட்டர் கரணை நான் தான் மேட்ச் ஃபிக்ஸிங்ல சிக்க வச்சேன். அதுவும் ஒருத்தர் சொன்னதுனால. கரணை சிக்க வைக்க நான் பணத்தை வாங்கினேன். கிரிக்கெட்டர் கரண் நிரபராதி. ஒருவேளை மிஸ்டர் கரண் நிரபராதினா அவரை சிக்க வைக்க பணம் கொடுத்தது யாரு? யாரு கரணை சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சது? பாத்தியா கிருத்திகா, நட்டாஷாக கூட தெரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிருத்வி தான். ஜட்ஜ் சார், என்கிட்டயும் இதே மாதிரி ப்ரூஃப் தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு வீடியோ கன்ஃபெஷன். ஆனா வேற விதமா எடுத்தது. ஆனா அந்த எல்லா ப்ரூஃப்ஸையும் யாரும் மாயமாக்கிட்டாங்க. ஓ ப்ளீஸ் பிரீதா, உன்னோட இந்த எமோஷனல் டிராமாவை நிறுத்து. நான் பிருத்வி குற்றவாளின்னு எப்ப சொன்னேன்? பிருத்விக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தவங்க தான் உண்மையான குற்றவாளி. ஆமா யுவர் ஆனர். கரண் நிரபராதி. இந்த ஆளு அப்படியே பின்னாடி கரண் மாதிரியே இருப்பான். சந்தேஷ் இவனுக்கு தான் பணத்தை கொடுத்து இவனோட போட்டோஸ் தான் கிளிக் பண்ணான். அண்ட் இன்னைக்கு இவனால தான் கரண் இன்னைக்கு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். யுவர் ஆனர், கரண் மேல எந்த தப்பும் இல்ல. அவரை விட்னஸ் பாக்ஸ் கூட்டுவாங்க. தேங்க்யூ. இங்க பாரு பிருத்வி, உனக்கு எகெயின்ஸ்டா என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. அது நீதான் கரண்.
சிக்க வைக்க முயற்சி பண்ணேன்னு ப்ரூவ் பண்ணிடும். ஆனா நீ எனக்கு நன்றி சொல்லணும். நான் உன்னை இந்த முறை தப்பிக்க விட்டுருக்கேன். நான் நினைச்சிருந்தா எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்ல இப்பவே கொடுத்திருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணல. கரணை காப்பாத்த என்ன தேவையோ, கரணை நிரபராதை நிரூபிக்க என்ன தேவையோ அதை மட்டும்தான் பிரசன்ட் பண்ணேன். அண்ட் அவனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண தேவையானதையும் கொடுத்தேன். நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். ஒருவேளை இனிமேல் உன்னாலேயோ ஷர்லுனாலேயோ நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தா நீ மறந்துடாத. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. நான் அதை கோர்ட்ல சப்மிட் பண்ண 1 minute கூட ஆகாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுமே. காயப்படுத்துறதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் விட்டுட்டேன். ஆனா என்னன்னா சில பேர் என்னோட கனவை உடைச்சு தள்ளிட்டாங்க. அதனால மறுபடியும் வலிய கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் திரும்புங்க, இன்னும் நல்லா திரும்புங்க. திரும்புங்க. நீங்க மிஸ்டர் பிரின்ஸ். குட். சோ பிரின்ஸ், நீங்க இப்ப கோர்ட்ல சொல்லுங்க, யாரு கரணை சிக்க வைக்க நினைக்கிறாங்க? அதுக்காக யாரு உங்களை யூஸ் பண்ணது? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் மகேஷ், நீங்களும் அதை தான் பண்றீங்க. 2 கேஸையுமே மிக்ஸ் பண்றீங்க. இது கரணோட கேஸ். அவரு நிரபராதியா இல்ல குற்றவாளியாங்கிறது தான். இப்ப அவரை யார சிக்க வைக்கணும்னு நினைச்சது, அவரை யார சிக்க வைக்க கூடாதுன்னு நினைச்சது, இந்த கேஸை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இன்னைக்கு இது கரணோட கேஸ். அவரு நிரபராதிங்கிறது இப்போ இங்க நிரூபணம் ஆயிருச்சு. யுவர் ஆனர், இந்த நீதிமன்றம் போலீஸுக்கு கட்டளையிடுது, பிரின்ஸுக்கு எதிராக கேஸ் பதிவு பண்ணணும். எல்லா சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வச்சு இந்த நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. கிரிக்கெட்டர் கரண் ஒரு நிரபராதி. கிரிக்கெட்டர் கரண் கௌரவமா விடுதலை செய்யப்படுவார். Thanks a lot. Thank you. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரண். நீ வீட்டுக்கு திரும்பி வர.
யூ மோஸ்ட் வெல்கம். அட நான் எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சது. எல்லாத்தையும் அடைஞ்சு இழக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சது. பிருத்வி, வாங்க வீட்டுக்கு போலாம்.